Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series la nama technical analysis la use பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து ADX இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்காக இண்டிகேட்டர் காலம்ல போயிட்டு ADX அப்படினு டைப் பண்ணீங்கனாலே வந்துரும் ஆவரேஜ் டைரக்ஷனல் ரேஞ்ச். இந்த ஆவரேஜ் டைரக்ஷனல் ரேஞ்ச் இண்டிகேட்டர் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரெngth எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெngthனா அந்த ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. உதாரணத்துக்கு சோ இத பேஸ் பண்ணி கீழ வந்துச்சுனா bearish ட்ரெண்ட், மேல போச்சுனா bullish ட்ரெண்ட் அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்குன்னா அந்த ட்ரெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெngthனா இருக்கு அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்றது தான் இந்த ADX இண்டிகேட்டர். சோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர்ல இருக்கக்கூடிய டெக்னிகாலிட்டிஸ் பத்தி ஒரு அடிப்படை புரிதலுக்கு நம்ம வந்துடலாம். சோ இதுக்காக ADX பத்தி நம்ம சிம்பிளா பார்க்கலாம். இங்க இருக்கிறது உங்களுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ADX இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா 0 to 100 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். இதுல 20 0ல இருந்து 20 வேல்யூக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு as an intraday ட்ரெண்ட்ல வந்து 0 to 80 இப்போ 18ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப வீக்கன் ஸ்ட்ரெngthல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். and 20 to 25 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா அப்போதான் மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, பிகினிங் ஆஃப் த ட்ரெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 25 to 50 அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ட்ரெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 50 to 75 வந்து வெரி ஸ்ட்ராங் ட்ரெண்ட். அந்த 50 to 75 ரீச் ஆகிற பட்சத்தில் அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். இன்னும் ரேர் கேஸ்ல 75 to 100 எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் ட்ரெண்ட், பட் அது கிரியேட் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இன்ட்ராடேல கிரியேட் ஆகிறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். ரைட், இப்போ இதை எப்படி நம்ம பிளாட் பண்ணலாம், எப்படி நம்ம ஈஸியா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சும்மா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிகர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஒரு 12 months டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். போயிட்டு 12 months டைம் ஃப்ரேம்ல இப்போ பார்த்தீங்கன்னா 71ல இருக்கு. இதை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், which means எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ்னஸ்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு இது வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, ஒரு ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ல வேல்யூ வந்து 0 to 100. ஓகேவா, 0 to 100 இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு இங்க எனக்கு வேணும் அப்படின்றது 0 to 1க்கு இன் பிட்வீன்ல எனக்கு வேணும் அப்படின்றது 0.2 வேணும், which is 20 level, and 0.25 வேணும், அது 25 level, and 0.5 வேணும், அது 50 லெவல்ல வரும், and 0.75 வேணும், அது வந்து 75 லெவல்ல வரும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஈஸிலி கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துட்டு போனா கூட 5 minutes டைம் ஃப்ரேம்ல எடுத்துட்டு போனா கூட ஈஸிலி என்னென்ன ரேஞ்சில் நம்மளோட ADX ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க வேல்யூ கூட நம்ம பார்க்க வேண்டாம். எப்போ மார்க்கெட் வந்து இந்த 725க்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு மார்க்கெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம். 25க்கு மேல எப்போ ட்ரேட் ஆகுதோ அப்போ மார்க்கெட்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். சோ இந்த பாயிண்ட்ல பாருங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். சோ இந்த ஏரியால மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணிருக்கு. கரெக்டா, இட் வாஸ் a clear பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் ஆகும்போது ADX வந்து 25க்கு மேல இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி நமக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். பிரேக் அவுட் அப்படின்னாலே இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான். கரெக்டா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட்டோட ஸ்ட்ரெngth அப்படின்றது வந்து உங்களுக்கு ADX வந்து ஒரு 25க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். 25க்கு கீழே ADX இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வெதர் இன் bearish ட்ரெண்ட்லயும் அதே கண்டிஷன் தான். bearish ட்ரெண்ட் நீங்க பாக்குறீங்கன்னா கூட ஒரு பேக் டேட்டா போய்க்கிறேன். Let's go with the 15 minutes time frame. ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு மேலே இந்த ADXக்கு மேலே இப்போ இதில் நம்ம பிரேக் அவுட் ரேஞ்சுன்னு கன்சிடர் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் தான். கரெக்டாக, கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்கு இன் பிட்வீனில் தான் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ல தான் மார்க்கெட் பிரேக் அவுட்டாக இருக்குது. இந்த பிரேக் அவுட்க்கு மேலே ஸ்ட்ரெngth நமக்கு 20 to 25 இந்த ரேஞ்சில் இருக்குன்னா இப்போ தான் ஸ்ட்ரெngth வந்து பிகினிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரெngth வந்து பிகினிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போ 25க்கு மேலே கிராஸ் ஆகுதோ, எப்போ 25க்கு மேலே கிராஸ் ஆகுதோ அப்போதுல இருந்து நம்ம ஸ்ட்ரெngth வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். which means ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ட்ரெண்டோட ஸ்ட்ரெngth அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் அது கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஈஸிலி ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த இண்டிகேட்டரோட செட்டிங் பொறுத்த வரைக்கும் ADX ஸ்மூத்திங் லென்த் வந்து 15 and DA டைரக்ஷனல் இண்டெக்ஸ். டைரக்ஷனல் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. இது அடுத்த செஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோல நம்ம இதை பத்தி இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் நம்மளோட ரெக்யூர் இப்போ ADX வந்து 14ல இருக்கு. இப்போ நான் இதை வந்து மாடிஃபை பண்ணணும், இதை நான் வந்து ஒரு 9க்கு மாற்றணும் அப்படின்னாலும் லாஸ்ட் 9 கேண்டில்ஸோட ஆவரேஜ் இதை எடுத்துக்கும்.
லாஸ்ட் 9 கேண்டில்ஸ். ஏன்னா பிகர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால பார்த்துக்க முடியும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அட் தட் சேம் டைம் இங்கே உங்களுக்கு பிரேக் அவுட்டும் இருக்கு. பிரேக் அவுட் ஆகி இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ரெண்ட் டிரைவ் ஆகிறது நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் செட்டப் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேட் செட்டப்போட கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ங்கிறது ADX டூல்ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் போகும்போது, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போகும்போது, நீங்க வந்து ஒரு 1 minute டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேம்ல போகும்போது வேல்யூஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 14 and DI வந்து டைரக்ஷனல் இண்டெக்ஸ் வந்து 14 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிகர் டைம் ஃப்ரேம் போகும்போது கொஞ்சம் கம்மி பண்ற பட்சத்தில் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்த இந்த டூலோட செட்டிங் அண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். அடுத்த வீடியோல இதை பத்தி இன்னும் டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.